ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மன உறுதி. மார்க் 10:48 சொல்லுகிறது, அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பர்திமேயு என்ற குருடனின் உள்ளத்திலிருந்த மன உறுதியை இங்கே பார்க்கிறோம். விடாப்பிடியாய் கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும் என்கிற சத்தியத்தை அவன் உணர்த்துகிறான். ஆகவே ஜெபத்தில் ஒருவரும் தொய்ந்து போகவோ சோர்வடையவோ கூடாது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 7:7. ஆகவே கர்த்தர் தருகிற வரையிலும் கேட்டுக்கொண்டே இருங்கள். நீங்கள் கண்டடைகிற வரையிலும் தேடிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு திறக்கிற வரையிலும் தட்டிக்கொண்டே இருங்கள். பேதுரு முழுவதும் மீன் பிடிக்க எவ்வளவோ முயற்சித்தும் மீன் கிடைக்காமல் சோர்ந்து போய் திரும்ப கரைக்கே திரும்பிவிட்டார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மீண்டும் ஆழத்திலே சென்று வலையை போட்டு அவர் திரளான மீன்களை பிடித்தார். லூக்கா 5:5. ஈசாக்கு துறவுகளை வெட்டின போது கேரூரார் மேய்ப்பர்கள் 2 முறை வாக்குவாதம் செய்து தடுத்தார்கள். ஆனால் ஈசாக்கோ சோர்ந்து போகவில்லை. மறுபடியும் துறவை தோண்டி வெற்றி கொண்டார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 19-22 வரை. பரிசுத்த ஆவியாகிய நீரூற்றை நீங்கள் காண்கிற வரையிலும் சோர்ந்து போகாதிருங்கள். கலாத்தியர் ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடிவடைந்ததை கவனித்து சோர்ந்து போகாமல் மறுபடியும் கிறிஸ்து அவர்களில் உருவாகும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கற்ப வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணினார். கலாத்தியர் 4:19. இதனால் கிருபையிலிருந்து விழுந்து பின்வாங்கி போன கலாத்தியர் கல்வாரி அன்பண்டை மறுபடியும் வந்தார்கள். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் வரவில்லையே என்றும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறவில்லையே என்றும் எண்ணி சோர்ந்து போகாதிருங்கள். விடாமல் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31. யோசுவா தன் வீரர்களோடு ஆயி பட்டணத்திலே போர் புரிந்து தோற்று போனார். யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர் மடிந்து போனார்கள். ஆனால் யோசுவா சோர்ந்து போய்விடவில்லை. தேவ சமூகத்திலே விழுந்து தோல்விக்கு என்ன காரணம் என்று கண்டுபிடித்தார். அதை சரி செய்து மீண்டும் யுத்தம் செய்தார். அப்பொழுது அவரால் வெற்றி மேல் வெற்றி பெற முடிந்தது. கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு யுத்த களம் போலத்தான் இருக்கிறது. தோல்வியில் துவண்டு விடாமல் உலகம், மாமிசம், பிசாசோடு தைரியமாய் போராடுங்கள். உங்கள் யுத்தத்தை நடத்துகிறவர் சேனைகளின் கர்த்தர் அல்லவா? பாவம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படும் போது நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். தேவ பிள்ளைகளே, எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதித்து ஆர்ப்பரியுங்கள். இன்றைய நினைவிற்கு எபிரெயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 77 மற்றும் 78ஆம் சங்கீதங்கள். மாலை ரோமர் 10ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். மிகுந்த மன தைரியத்தோடு இருங்கள். கர்த்தரிடம் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.